எல்லா குடும்பங்களைப் போலவும் என் குடும்பத்திலும் அம்மாவும் அப்பாவும் வரும் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். அம்மா ஓட்டு போடுவதில் எவ்வித ஆர்வமும் காட்டவில்லை. நான் ஒருத்தி ஓட்டு போடலைன்னா நம் நாட்டின் முடிவு தலைகீழா மாறப் போகுதாக்கும். சிறு துளி பெருவெள்ளம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைச்சா நல்ல அரசாங்கம் எப்படி அமையும்? உங்களுக்கு அக்கறை இருந்தா நீங்க போய் போடுங்க, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு தலைக்கு மேல அடுப்பலையில வேலை இருக்கு. வெளியில் சத்தம். வெண்டக்கா முருங்கக்கா கீரை வாங்கம்மா வாங்க. இருப்பா, இதோ வரேன். இவரு ஒருத்தர் காலங்காத்தால தேர்தல் ஓட்டுன்னு வெண்டக்கா மட்டும் ஒரு அரை கிலோ போடுப்பா. இந்தாங்கம்மா. கூட ஒன்னு போடேன்பா என்று கூறிக்கொண்டே ஒரு வெண்டைக்காயை எடுத்து அம்மா தராசில் போட்டார். நான் வியந்தேன். ஒரு வெண்டைக்காய்க்கு வீட்டில் இருக்கிற மவுசு கூட இந்த நாட்டில் ஒரு ஓட்டுக்கு இல்லையே. இப்படி இன்னும் எத்தனை வீடுகளோ? Discussions about election and voting pervade the whole of the Indian atmosphere. So also in every household, as well as in mine. My mother did not show any interest in voting. My father was trying to educate her of the importance of each and every vote. My mother dismissed his persuasion and responded quickly to the vegetable vendor at our doorstep. She bought half kilo of lady's finger and put an extra vegetable in the balance that the vendor was holding. I sighed at the fact that the significance of a lady's finger outdid the significance of one vote.